யோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ள போறதற்காக நாங்கள் மனதாருமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் இந்த 50 நாட்கள் ஜபத்தை ரொம்ப மிகவும் அருமையாக ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்த உம்முடைய திவ்ய கரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட அத்தனை செய்திகளுக்காக நன்றி, கேட்ட அத்தனை ஆண்டவரே வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றி, பாடின ஒவ்வொரு பாடல்களுக்காக நாங்கள் மனதாரும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே மாலை நேரத்திலே தகப்பனை ஓடோடி வந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தாமே. இந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு விடுதலை, இந்த நாளிலே ஆராதனை நேரத்தில் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை எங்கள் தலையிலே வந்து சிரசிலே நீர் ஊற்ற போறதற்காக ஓ தகப்பனை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்று சாலமோன் கட்டின ஆலயத்தை ஆண்டவரே மகிமையா நிறத்தது போல ஓ இந்த நாளிலே இந்த ஆராதனையின் வேளையிலே உம்முடைய பரிசுத்த அக்கினி ஆண்டவரே உம்முடைய வல்லமை சூழ்ந்து கொள்ள போறதற்காக மனதாரும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சிறியோர் முதல் பெரியோர் வரை உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் ஊற்ற போறதற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பாடல்களை பாடும் பொழுது ஒரு தெய்வீக விடுதலை ஆண்டவரை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக மனதாரமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வேலையிலே உம்முடைய தாசனை மறைத்து நீர் எங்களோட திட்டமும் தெளிவுமான வார்த்தைகளை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் பிரோஜனமுள்ள ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய ஆகாரமாகிய அந்த மன்னாவை எங்களுக்கு நீர் கொடுக்க போறதற்காக நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள் தீர்மானங்களை அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் தாமே. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைபட்டு நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அனுகூலமான முறையில் இந்த 50 நாட்கள் ஜபம் முடியும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தந்து நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக தேவனே நாங்கள் மனதாரும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மனதாரும் நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மீதியான நேரம் முழுவதையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல் வெளியிலே உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் கூட்டத்திற்காக ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதமாக நீர் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது மாத்திரமல்ல, இந்த கூட்டத்திற்கு இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே 50 நாட்கள் ஜெபத்திலே பங்கு பெற்று உம்முடைய தெய்வீக விடுதலை ஆண்டவரே தெய்வீக வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், முன்னெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும் மீட்பரும் அரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி இந்த மாலை நேரத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நம் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி என்ன பண்ணுவோம், பாடுவோம். கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய திவான்பே, கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய திவான்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே,
அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கனகபாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனகபாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சியோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சியோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னாட
அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தகுதியில்லா அடிமை என்னை அணுகிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அணுகிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகினீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. நன்றி
துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் குறிப்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆலயத்திலே நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, எப்படி உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்று மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அவர் விசாரணைக்காக அண்ணா என்பவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். ரெண்டாவதாக, அவர் காய்பா எனப்பட்ட அந்த பிரதான ஆசாரியருடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். மூன்றாவதாக, அவர் ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு அங்கே மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார். இவர்கள் என்னதான் இந்த யூதர்கள் ஆண்டவரை மரணத்திற்காக ஒப்பு கொடுத்தாலும் இவர்களால் தன்னை போலவே ஆண்டவரை சிலுவையில் கொண்டு அடிக்கிறதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆதலால் இவர்கள் அந்த பொந்தியு பிலாத்து என்கிற அந்த மன்னரிடத்தில் இந்த ஆண்டவரை கூட்டி கொண்டு செல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 1 அண்ணா வீட்டிலே, 2 காய்பாவின் இடத்திலே, 3 ஆலோசனை சங்கம். இன்று 4ஆம் கட்ட விசாரணைக்காக ஆண்டவரை அழைத்து செல்லுகிறதை நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். போதும். இங்கே நம்ம பார்க்கிறோம், அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்போ இந்த பொந்தியு பிலாத்து தான் ஆண்டவருக்கு தீர்ப்பு எழுதணும். இவருடைய ஜட்ஜ்மெண்ட்டினுடைய அடிப்படையில் தான் ஆண்டவரை அந்த சிலுவைக்காக ஒப்பு கொடுக்க முடியும். அப்போ அந்த பொந்தியு பிலாத்து சொல்கிறாரு, இவரை பார்த்த உடனே நிறைய காரியங்களை இவங்க அடுக்கிக்கொண்டே போகிறாங்க, நிறைய குற்றங்களை ஆண்டவர் மீது சாட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. இவன் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, ஆமென் ஆமென். பாருங்க, இப்போ இந்த யூதர்கள் பிரதான ஆசாரியர்கள் ஆண்டவர் நீ என்னன்னு கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்டாங்க. இங்க பிலாத்துனிடத்துல வந்த உடனே இங்க இவர் என்ன கேட்கிறாரு, நீ யூதருக்கு ராஜாவா? ஏன்னா யூதருக்கு ராஜா யாரு? அந்த இயேசு கிறிஸ்து தான் ராஜா. ஆனால் அங்க பிலாத்துவினுடைய கீழே வர்றதுனால அந்த காலகட்டத்தில் யார் தான் ராஜா? பொந்தியு பிலாத்து தான் அவங்களுக்கு ராஜா. அப்போ ஆண்டவர்கிட்ட பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதருக்கு ராஜாவா? அவருடைய மனசில் என்ன, நம்ம தானே யூதருக்கு ராஜா, நம்ம தானே இங்கே ராஜாவாக இருக்கோம். நாம் இங்கே ஒருவர் ராஜாவாக இருக்கும் பொழுது இன்னொருவர் எப்படி இங்கே ராஜாவாக
இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட டைரக்டா கேட்கிறாரு. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீர் சொல்லுகிறபடியே தான் என்றார். அதை கேட்ட உடனே இவளுக்கு ஒரு ஆச்சரியம். நம்ம யோவான்ல நாளைக்கு தியானிக்க போகிறோம். எதனால நீர் சொல்லுகிறபடியே தான் என்றார்? அவர் சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று சொல்லி அழகா அந்த பொந்தியு பிலாத்துக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த காஸ்பலை அழகா ஆண்டவர் அவனுக்கு டீச் பண்றதை நம்ம நாளைக்கு கேட்க போகிறோம். இங்க 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அதற்கு அவர் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தையும் அவர் பேசவே இல்லை. மறுபடியும் குற்றம் சாட்டனவங்கிட்ட போய் சொல்றாரு, எப்பா காலையில வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? இவங்க காலையில எல்லாம் விசாரணை முடிச்ச உடனே வேலையா அரண்மனை கேட்டு எப்போ ஓப்பன் ஆகுன்னு பார்த்து வாசல் திறந்த உடனே உள்ள போய் நிக்கிறாங்க. இவங்க அரண்மனைக்கு உள்ளேயும் போல, இந்த காம்பவுண்டுக்குள்ள போய், ஏன்னா அரண்மனைக்கு உள்ள போனாங்கன்னா அன்னைக்கு தான் பஸ்கா பண்டிகை நாள் ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பஸ்கா, அந்த ஆடு அடிக்கப்படணும். அந்த பஸ்காவை புசிப்பதற்கு முன்பாக இவரை மரணத்திற்குள்ளாக தீர்க்க வேண்டும். 12 மணிக்கு முன்னால அவர் அடிச்சு கொன்றணும்னு சொல்லி அரண்மனைக்கு உள்ள போனா இவங்க தீட்டுப்பட்டுருவாங்களாம், போக மாட்டாங்களாம் அரண்மனைக்குள்ள. ஆகவே இவர்கள் வெளியே நின்று கொண்டு ராஜாவை கூப்பிட்டு, ராஜா காலையில எஞ்சி வெளியே வந்து நிக்கிறாரு. என்னையா காலையில உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே, பிரச்சனை இல்லாம நான் வருவோமா, இங்க பாருங்க ஒருத்தர் இயேசுன்னு ஒருத்தர் நிக்கிறாரு, இவர்னாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பிலாத்துவின் இடத்துல அந்த எல்லா அந்த யூத தலைவர்கள், அந்த எல்லா மூப்பர்கள் எல்லாம் சொன்ன உடனே ஆண்டவர் அவரை அந்த பிலாத்து பார்க்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீ யூதருடைய ராஜாவா? இல்லை, ஆமா, நீங்க சொல்றபடி நான் ராஜா தான் சொல்லி அவர் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே பதில் சொல்றாரு. கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்ன உடனே ராஜாக்களுக்கு ஒரு ஞானம் அறிவு உண்டு. அவங்க கண்ணில் யார் குற்றவாளி யார் குற்றம் செய்யலன்ட்டு நல்லா தெரியும். அது தேவன் அந்த ராஜாக்களுக்கு கொடுத்த ஞானம் பாருங்க. இன்னைக்கும் பல நீதிகளை நம்ம பார்க்கிறோம். பல நீதிமன்றத்தில் பல வழக்குகள் போய் கொண்டிருக்குது. அந்த நீதிபதி மேலே உட்காந்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த கேஸ் கட்டு வந்த உடனே அவங்களுக்கு தெரியும் இதில் எவன் குற்றவாளி யார் நிரபராதின்னு நல்லாவே தெரியும். ஒரே நல்ல ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும், ஒரே நல்ல கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். எத்தனையோ வழக்குகளை அவங்க கையாண்டிருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை அவங்க பார்த்ததுனால அந்த நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் அழகா அந்த ட்ரிப் அந்த கேஸ் கட் ஒரு அந்த பக்கத்தில் வந்து என்னோட அந்த குற்றப்பத்திரிக்கை அந்த வாசிச்ச உடனே எவன் மேல குற்றம் இருக்கு, எவன் இதில் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அழகா அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனாலும் பாருங்க வாதாட விடுவாங்க, அப்படியே 2 பக்கமும் அப்படியே போகும். எதனால அப்படி வாதாட வர்றாங்க? ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். எத்தனையோ குற்றவாளிகள் தப்பிச்சு போலாம், ஆனால் இந்திய அரசாங்கத்திலே ஒரு நிரபராதிக்கு அபாண்டமாக அவனுடைய வாழ்க்கையில தண்டனைகளை பெற்றுவிடக்கூடாதுன்னு சொல்லி எஸ்கியூஸ் நிறைய வாய்தா போய்கொண்டே இருந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே தண்டனை. அதே மாதிரிதான் இங்கேயும் ரோம் அரசாங்கம் ரொம்ப கொடூரமான அரசாங்கம். சரியான குற்றம் இருந்தால் மாத்திரமே சிலுவையிலே இவரை அடிக்க முடியும். வித்தவுட் எனி ரீசன், சரியான ரீசன், ப்ராப்பர் ரீசன் இல்லைன்னா அந்த மரண ஆக்கினைக்குள்ளாக ராஜாவே நினைச்சாலும் அங்க தீர்ப்பிட முடியாது. அது ரோமருடைய சட்டம். எப்படி இல்லாமோ வந்து பிலாத்து அவங்ககிட்ட பேசி பார்க்குற, இவர் மேல குற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன, எனக்கு தெரியல, நீங்க சொல்றபடி பார்த்தா எனக்கு அப்படிலாம் தெரியல, உங்கள்கிட்ட தான் நியாயப்பிரமாணம் இருக்கே கையில, அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு அதில் என்ன தண்டனை இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. இவருக்குன்னா நியாயப்பிரமாணத்தில் இவர் இப்போ என்ன தப்புமே பண்ணலை, எந்த இதை வச்சு இவருக்கு கொடுப்பாங்க? இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் மரண ஆக்கினைக்குள்ளாக இவரை தீர்ப்பிட்டுருக்கோம், அதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது பிலாத்து, நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் சொன்னால் தான் இவரை சிலுவையில் அறைய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்கியூமெண்ட் காலங்காத்தால 2 பேரும் மாறி ஆண்டவரும் அங்கே நிற்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். காரணமே இல்லாமல் நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒவ்வொரு பக்கமாய் செய்யாத குற்றத்திற்காக விசாரணைக்காக அவர் கொண்டு போகப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம மேலே செஞ்சிருக்கவே மாட்டோம், ஆனால் நம்மை பற்றி தேவையில்லாத அவதூறுகள் பரப்பப்படலாம், தேவையில்லாத காரியங்கள் நமக்கு எதிராக நின்றாலும் நம்முடைய யார் இருக்கா? இரட்சகராகிய இயேசு இருக்கிறார். அவர் போன பாதையில் பல வேளைகள் நாம் செல்லக்கூடிய நேரிடும். ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ளே நம்ம போகலாம், ஆனால் தேவன் நிச்சயமாக அதில் தேவன் விடுதலை தருவார். ஆமேன். அவர் நினைச்சாருன்னா ஈஸி எஸ்கேப் ஆக முடியும். பிலாத்துனுடைய இருதயத்தை மனம் திருப்பி
அவர் தீர்க்கதரிசி, அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி எப்படியாவது தப்பிக்க முடியும். ஆனால் அவர் சொல்றாரு, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தும்படியாக யார்கிட்டையுமே அவர் எதுவுமே பேசலை. மீண்டும் மீண்டும் அந்த தேசாதிபதி பொந்தி பிலாத்து கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, சொல்லுங்கய்யா, வாயை திறந்து சொல்லுங்க. இவர் ஒன்றுமே சொல்லவில்லை என்று நம்ம பார்க்கலாம். மயிர் கத்தரிக்கிற அந்த ஆட்டை போல கேட்டத ஒரே வார்த்தை, நீ யூதருடைய ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடியே நான் ராஜா தான். அவ்வளோதான், வேற எதுவுமே அவர்கிட்ட பேசலை. அவ்வளோ அமைதியாக இருக்கிறார் ஆண்டவர். பல வேளைகளில் இந்த மௌனம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், நமக்கு எதிராய் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் பொழுது நம் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நீதியை நிறைய நேரத்தில், நான் நல்லவன், நான் உத்தமன், எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளோ நீதிமான் தெரியுமா, அபதூரா என் மேல இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன். காரணம் இல்லாமல் நம்ம பேசுறது, எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை பேசலாம். ஆனால் அவங்ககிட்ட போய் நின்றுட்டு நான் ரொம்ப நல்லவன் பிரதர், தேவையில்லாமல் பேச சொல்லி நம்ம நிரூபிக்க முடியாது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி நம்ம யார்கிட்டையுமே நான் ரொம்ப நல்லவன் சொல்லி என்ன பண்ண முடியாது, நிரூபிக்க முடியாது. ஒரு டைம் ஒருத்தர் நம்ம மேலே ஏதாவது குறைய கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம திருப்பி நம்மகிட்ட பேசினாலும் கூட அந்த கடைசி வரைக்கும் அவங்க இருதயத்தில் என்ன இருக்கும், இந்த பிரதர் இப்படிப்பட்டவர் தானே, இந்த பிரதர் இப்படிப்பட்டவர் தானே, இந்த சிஸ்டர் இப்படிப்பட்டவங்க தானேன்னு சொல்லி அந்த குறைகளை நாம் மறந்து விட்டாலும் அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தைக்குள்ளே வந்து கொண்டே தான் இருக்கும். அதை நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம மாற்ற முடியாது. ஆகவே யார்கிட்டையும் போய் நான் ரொம்ப நல்லவன், உங்கள் மேலே ஏதாவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து இதுலேருந்து முடிவு எடுத்துக்கோங்க. நீங்கள் போய் நின்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அங்கே எல்லாத்துக்கு முன்னாடியும் உங்களுடைய நற்சாட்சியை நீங்கள் கெடுத்துட வேண்டாம். நீங்கள் இயேசு கிறிஸ்து போரிட்டீங்க, அமைதியாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமேன். இங்கே பார்க்குறோம், பிதாவானவர் அழகாக கைட் பண்ணுறாரு, எப்படி எப்படி நடக்கணும், எங்கே எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி அழகாக அந்த பிலாத்து இடத்துல, நீ யூதருடைய ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. பல சத்தியங்களை யோவானில் நம்மளுக்கு நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் கேட்ட உடனே இவருக்குள்ள ஒரு பிலாத்துக்கே தெரிஞ்சிடும், தேசாதிபதிக்கே, இவர் யார் தான், இவர் தான் உண்மையிலே, இவர் ஏதோ ஒரு சம் இம்பார்ட்டன்ட் இருக்குது இவருக்கு, உண்மையிலே இவருடைய ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி உண்மையான ஆண்டவரை அவர் அறிந்து கொள்ளுவார். ஆமேன். யூதர்கள் எப்படியாவது இவரை சிலுவைக்குள்ளே தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தாங்க. குற்றத்தின்படி அவர் தீர்க்கப்படவில்லை. அந்த பொந்தி பிலாத்து எந்த ஒரு குற்றத்திற்காகவும் அவரை தீர்க்கப்படவில்லை. இவர்களுடைய அந்த இவங்க பண்ண தொந்தரவுனால, இவங்க பண்ண சேட்டையினால அடியும் சிறுவில் இதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் பார்த்தாரு, கையை கழுவிட்டு, சரி நீ போய் என்னென்னையும் பண்ணிட்டு போங்க, ஆனால் இந்த பாவம் என்ன பண்ணக்கூடாது, என்ன தொடரக்கூடாதுன்னு சொல்லி கைகளை கழுவுவதை நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்டவர் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படி என்று சொல்லி. ஆனாலும் நாம் காரணம் இல்லாமல் நாம் பகைக்கப்படலாம், காரணம் இல்லாமல் நாம் தண்டிக்கப்படலாம், காரணம் இல்லாமல் பல அவதூறான வார்த்தைகள் நாம் கேட்கலாம். ஆனாலும் அந்த சிலுவையை நீங்கள் சுமந்து செல்லும் பொழுது அந்த சிலுவைக்கு பின்பாக ஆண்டவர் பெரிய ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த ஊழியத்தின் பாதையிலே பல காரியங்கள், அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் பொழுது பலவிதமான சிலுவைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே நாங்கள் சென்று கொண்டே இருப்போம். அதனால் தேவன் இந்த நாள் மட்டும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவர் அதிசயமாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமேன். எங்களை நடத்தின அதே ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் நடத்த அவர் போதுமானவர். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது 4ஆம் கட்ட விசாரணை. நாளைக்கு நாம் 5ஆம் கட்ட விசாரணைகளை பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் இவர்கள் கையிலே மாட்டிக்கொண்டு சித்திரவதை செய்யப்படுகிறார், எப்படியெல்லாம் நிந்திக்கப்படுகிறார், அலக்களிக்கப்படுகிறார் என்ற காரியங்களை நாம் நாளைக்கு தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் இந்த 17ஆவது நாள் வந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களை இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அவர் என்றென்று நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா உமக்கு நன்றி, அப்பா இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரட்சிக்கக்கூடாதபடி
கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. ஓ, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அதனால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக உங்களுடைய துதி சத்தங்கள், சோஸ்திர சத்தங்கள், அது மாத்திரமல்ல உங்களுடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் பிரியமாய் அங்கீகரிக்கும்படியாக இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிப்போம். கிருபையின் தேவனே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். பாடுவோமா? எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். பாடுவோம். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். எதிர்கால பயமில்லையே, நீ எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே, நீ எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். பாடுவோம். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். அவர்களை நீர் காப்பாற்றுவீர், அனுதினமும் கைவிடாமல். அவர்களை நீர் காப்பாற்றுவீர், அனுதினமும் கைவிடாமல். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, அந்த நீதி நிறைந்தவருக்கு, அந்த அன்பு நிறைந்தவருக்கு, அதிசயங்களை செய்கிறவருக்கு, சேனைகளின் கர்த்தருக்கு எதிர்கால பயங்கள், எதிர்காலத்தின் காரியங்களை குறித்து ஒருவேளை கலங்கி இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அப்படியே ஒரு கேள்விக்குறிகளோடு இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி எந்த எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அப்படியே கலங்கி வந்திருந்தாலும் சரி, உடைய காலங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உடைய பிள்ளைகள் குடும்பங்களுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருடைய
கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் மேலே வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தேவ கரம் உங்கள் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அளவில்லாத இரக்கம் உங்கள் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. பாடுவோம். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுவோம். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்கள் நேசராய் இருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உடைய கிருபையை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறீர். இந்த நேரத்திலும் தியானிக்கிற வேத வசனங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. ஆண்டவரே தகப்பனே, இதை ஆன்லைனில் பார்க்கிற ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அந்த குடும்பங்களிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஆண்டவரே உடைய மகிமையை வெளிப்படுத்துவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 17வது நாளிலும் நான் உங்களை எல்லாம் பார்ப்பதில் ஒரு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறவங்க உடைய கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்த வேத பகுதி தான். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த வசனங்களை முன்னாடியே படித்தவங்க? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், இது அநேக திருமண வீடுகளில் திருமண காலங்களில் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வேத வசனம். கானாவூர் கல்யாணம், அதை பற்றி தெரியாதவங்க யாராவது உண்டா? யாருமே கிடையாது. அதனால் எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம்தான். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு சத்தியமாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு வேத பகுதியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கும் சில வார்த்தைகள் மூலமாக மீண்டும் உங்களோட பேசுவார். அதனால் இந்த வசனத்தை மீண்டும் நல்ல சத்தமாக வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆதாம் படைக்கப்பட்டு ஆதாமுக்காக ஏவாள் ஏற்ற துணையை உருவாக்கி ஒரு திருமண வாழ்க்கையோடு தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க கர்த்தரோடு உறவாடுகக்கூடிய ஒரு வாழ்க்கை அது உருவாகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த முதலாவது ஒரு அற்புதத்தை செய்து இந்த நாளிலே இந்த ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தில் மாத்திரம்தான் இந்த சம்பவம் அது எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் திருமணங்களை உண்டாக்குறவர், திருமணங்களை உருவாக்கி கொடுக்கிறவர்,
அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, தண்ணி கொஞ்சம் பிடிச்சிட்டு வரல இல்லை, விவாகம் யாருக்குள்ளும் எப்படி இருக்குது, கனமுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் உள்ள சில காரியங்களை நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு அற்புதமாக இருக்கும். 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அப்போ இந்த நாளில் அழைப்பு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் ஒரு முக்கியமாக இருக்கிறது. அழைப்பு இல்லாதபடி ஊழியம் இல்லை, அழைப்பு இல்லாதபடி எந்த காரியமும் இல்லை. அப்போ ஒரு திருமண காரியத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா முதலாவது அவங்க கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்போம். அப்படி தானே? கூப்பிடாத கல்யாணத்துக்கு நம்ம போவோமா? நிச்சயமாக போக மாட்டோம். அப்படி தானே? கூப்பிடாம கல்யாணத்துக்கு போக மாட்டோம். ஆனால் அழைப்பு ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை எப்படி அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த கல்யாண வீட்டினர் அழைத்தார்களோ அதே போல் சில அழைப்புகளும் அந்த அழைப்பின் நன்மைகளையும் கர்த்தர் உங்கள் தலையில் இன்னைக்கு வைக்க போகிறார். அல்லேலூயா. சில அழைப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ இயேசுவை அவர்கள் கனப்படுத்துகிறவர்களாக இருந்தாங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எல்லா காரியத்துக்கும் நீங்கள் அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா காரியங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஜபங்களில் நம்ம ஜபிக்கும். கல்யாணங்கள் அப்படின்னோடனே கானாவூர் கல்யாண வீட்டில் நீங்கள் வந்தது போல் வந்து ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி எல்லா திருமண காரியங்களில் ஒரு ஜபம் இருக்குது. திருமண காரியங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்துக்கும் நீங்கள் அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா எக்ஸாம், ஆண்டவரே எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் என்னோடு வாங்கப்பா, என்னோட வந்து எழுதுங்க அப்படின்லாம் சொல்லி பிள்ளைகள் ஜபிக்கிறாங்க. ஜபிச்சிருக்கீங்களா? பிள்ளைகள் இருக்கிறீங்க? சரி, ஓகே. கண்டிப்பாக கர்த்தர் வருகிற நாட்களில் எக்ஸாமில் எழுதுவதற்கு கர்த்தருடைய கரம் உங்களோட வரும். அப்போ அழைப்பு. 2வது பாருங்கள், 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் எல்லா நேரத்தில் நம்மளோடு இருந்தால் கூட சில குறைவுகள் அனுமதிக்கப்படும். அல்லேலூயா. குறைவே இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்குதா? குறைவு இருக்கா? குறைவு இல்லாமல் இருக்குதா? என் வாழ்க்கையில் குறைவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது குறைவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே? எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு குறைவுகளை கர்த்தர் வைக்கிறார். எதுக்காக வைக்கிறார்? எதுக்காக வைக்கிறார்? அவரை தேட தான். இப்போ திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் உள்ள மணமகனுடைய அப்பாவோ மணமகளுடைய அப்பாவோ இல்லை சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாருமே வந்து அந்த திராட்சை ரசம் குறைவுகளை பற்றி சொல்லலை. சொன்னது யாரு? இயேசுவின் தாய். அப்போ ஒரு தாய்க்கு தானே தெரியும் இல்லையா, பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, பிள்ளைகள் நல்லா எவ்வளோ சாப்பிடுங்கிறது ஒரு தாய்க்கு தான் அந்த உள்ளம் தெரியும். அப்படி தானே? தாய்க்கு தான் தெரியும் தான் பிள்ளை வந்து பசியாறிட்டா பசி இல்லையா அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ அந்த திருமண காரியத்தில் எத்தனையோ பரபரப்பான காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கலாம். அங்கே அந்த கானாவூர் கல்யாண வீட்டினுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூதனுடைய திருமண முறைகள் என்ன அப்படின்னா, அவங்க ஆடி பாடி நல்லா அவங்க அப்படியே மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் அந்த ஆடல் பாடல் மகிழ்ச்சியோடு அவங்க அந்த காரியங்களை தான் இருப்பாங்க. ஆனால் இந்த குறைவுபட்ட சூழ்நிலைகளை குறித்து யாருக்கும் கவலை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய தாய்க்கு மாத்திரம் அந்த திராட்சரச குறைவு பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த அற்புதம் நடந்திருக்குமா? நிச்சயமாக நடந்திருக்காது. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு யாருக்கு இந்த காரியம் போகணுமோ அது போயிட்டுது. அப்போது உங்கள் வாழ்க்கையில்
திருமண காரியங்கள் மாத்திரம் கிடையாது, சில விண்ணப்பங்களை குறிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால நீங்கள் சொல்லி ஜெபிப்பதற்கு நீங்கள் அழைக்கப்படுறீங்க. நீங்கள் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள்னு வேத வசனம் உண்டு. அப்போ எப்போ நீங்கள் ஜெபித்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவை என்று சொல்லி அந்த நாமத்தை சொல்லி கேட்க கேட்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். இந்த நாளில் நீங்கள் எதையெல்லாம் கேட்குறீங்களோ, இந்த 50 நாள் ஜெபத்தில் எதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, கேட்குறத கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு ஒரு வல்லமுடையவராக இருக்கிறார். இந்த 50 நாளில் நீங்கள் தேவ சமூகத்துக்கு நீங்கள் பொருத்தனையோடு வர்றீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தனையோடு வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம திருமண காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறது இல்லை, உங்களுடைய எல்லா காரியத்துக்காக தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்போது 5வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ 6வது வசனத்தில் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 6 கற்சாடிகளை பார்க்கிறாரு. அந்த 6 கற்சாடிகள், அந்த கற்சாடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 2 குடம் 3 குடம் கொள்ளத்தக்க ஒரு அந்த நிறைவுள்ள ஒரு பாத்திரமாக இருந்தது. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2 அல்லது 3 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்க. கரெக்டு தான் சொல்லுங்க. கரெக்டு தான் சொல்லுங்க. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வருவேன்னு சொல்ல. அப்போ 2 பேர் 3 பேர் போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு 2 பேர் நீங்கள் இருந்தீங்கன்னா 3வது ஆளாக பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து உங்கள் மத்தியில் இறங்கி வருவார். 3 பேராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி சாத்ராக் மேசாக் அக்னியில் போடப்பட்ட சூழ்நிலையில் 4வது நபராக கர்த்தர் உலாவினாரோ அப்படி 4வது நபராக உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். அப்போ அந்த 2 அல்லது 3. அப்போ நீங்கள் இந்த 50 நாள் ஜெபத்தில் நீங்கள் இருக்கிறது நல்லது. இந்த 50 நாளும் நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிறது நல்லது. உங்கள் வீட்டில் சில நேரங்களில் நீங்கள் 2 பேராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை நீங்களும் உங்கள் மகளுமாக இருக்கலாம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு 2 பேர் போதும். 2 பேர் கூடி குடும்ப ஜெபங்கள்னு மாத்திரமல்ல, நீங்கள் எப்போவுமே ஜெபிப்பதற்கு நீங்கள் எப்படி படுறீங்க? அழைக்கப்படுறீங்க. நீங்கள் எப்போவுமே ஜெபிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறவங்களாக இருக்கிறீங்க. அப்போ அந்த 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எப்படி நிரப்புனாங்க? நிறைய நிரப்புனாங்க. அதாவது அந்த கற்சாடிகள் அதில் குறைவே இல்லாதபடி நிறைவாய் நிரப்பினார்கள்னு பார்க்கிறோம். 3 குடம் அப்படின்னு பார்த்தாலும் 6 3 எத்தனை குடம்? 18 குடம் கணக்கு வச்சுக்கிடுங்க. 18 குடம் தண்ணி எடுத்து அவர் சொன்ன உடனே அதை கீழ்ப்படிந்து அவங்க நிரப்புறாங்க. அதை நிரப்புறது மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் வந்து நிறைவாக நிரப்பப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியத்தில் சில நிறைவுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். என்ன நிறைவுகளை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாக இருந்தால் வாயிலிருந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் நல்லா தெரிந்துக்கொள்ளுங்க, தேவ சமூகத்துக்கு நீங்கள் வர்றது அனலாக வரணும், இல்லைன்னா குளிராக வரணும். அனலாக வர்றதுன்னா நீங்கள் ஃபயராக வந்து உட்காந்து ஜபிக்கிறது பாடுறது எல்லாமே நீங்கள் அப்படி இருக்கலாம். சில நேரம் குளிராக இருந்தாலும் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தாலும் ஆண்டவர் அதையும் பார்க்கிறார். ஆனால் ஏனோ தோணான் வருகிற காரியங்கள், நிர்விசாரங்கள், சில பரிசுத்த குறைச்சல்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் கணக்கு வைக்கப்படுகிறது. அப்போது அந்த நிறைவு இந்த நாளிலிருந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பரிபூர்ண நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றாலும் நீங்கள் அதில் தினமும் நிறைகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷையோடு பெற்றவங்க நீங்கள் தினமும் எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா நிறைந்து ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையில் நிறைவாகாத குறைவான காரியமெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துங்க, நல்ல குறைவுகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவாக போகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர் அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவைகளை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இங்கே பாருங்கள், பந்தி விசாரிப்புக்காரர். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க,
பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் அந்த தண்ணீரை கொண்டு போகும் பொழுதே இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளணும், இந்த இடத்துல 2 காரியம். ஒன்று விசாரிப்புக்காரன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போங்கள். அப்போது அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து. அப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வெறும் தண்ணியை கொண்டு போகிறோமே, ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயமோ ஒரு கலக்கமோ இல்லாமல் இந்த வேலைக்காரருடைய அந்த கீழ்ப்படிதலும் அந்த வேலைக்காரருடைய விசுவாசமும் பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய அந்த திருமண நாளில் அது கொண்டு வந்தது. இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதம் நடைபெறுவதற்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று இயேசுவின் தாய், 2வது அந்த வேலைக்காரர்கள். இயேசுவின் தாய் சரியான நேரத்தில் ஆண்டவரிடத்தில் அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அதனால தான் இன்றைக்கும் ஆர்சியில் கத்தோலிக்கா அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மரியாள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, வேண்டுதல் பண்ணுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் கேட்கிறது அதிக பலன். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் அந்த வேலைக்காரர் கீழ்ப்படிதல் அந்த பெரிய அற்புதத்தை அவங்களுக்கு மாத்திரம் கொண்டு வரல, அந்த முழு கல்யாண வீட்லேயும் ஒரு அற்புதம் கொண்டு வந்தது. இப்போ இந்த இடத்துல திராட்சை ரசம் அப்படின்னு சொன்னால் கூட நார்மல் ஜூஸ் கிடையாது. அந்த இடத்துல அந்த நாட்களில் அந்த யூத மக்களுடைய கலாச்சாரப்படி அது ஒயின். ஒரு ஒயின் வந்து பார்த்திங்கன்னா நாளாக 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 தான் அதனுடைய டேஸ்ட் அதிகம். அப்போ அவங்க நாட்டில் அந்த ஒயின் கொடுக்கறது தான் ஒரு பெரிய கலாச்சாரம். அதில் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அந்த மணமகன் வீட்டுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பல நாட்கள் காத்திருந்து கிடைக்கக்கூடிய ஒயின், பல நாட்கள் பல வருடங்கள் காத்திருந்தா தான் ஒரு நல்ல ஒரு ஒயின் வரும். ஆனால் அவனுடைய ஆண்டவருடைய அற்புதம் அங்கே போக போகவே நடக்குது. நீங்கள் தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வரவே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல பந்தி விசாரிப்புக்காரன்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஒரு நாள் வரும், அப்பொழுது ராஜாதி ராஜாவாக உங்களை விசாரிப்பதற்கு அவர் வருவார். அந்த ஆண்டவருடைய வருகையில் உங்களுடைய காரியங்களை குறித்து விசாரிக்கப்பட்டு உங்களுக்கு ஏற்ற, அதனால தான் நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு அளிக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவ சமூகத்துக்கு வர வர உங்களுக்கு ஒரு அற்புதம், வர வர அற்புதம் மாத்திரம் அல்ல. இப்போ பாருங்க, அந்த மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நல்ல ரசம். அல்லேலூயா, நல்ல ரசம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதும் காத்திருக்கிறதும் ஒரு நாள் அது வீணாய் போகாது. தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறது ஒரு நாள் அது வீணாக போகாது. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பல நாட்கள் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வெகு எளிதில் வெகு சீக்கிரத்தில் அந்த குறித்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் எளிதாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். இப்போ நீங்கள் இந்த 50 நாள் ஜெபத்துக்கு வர வரவே நீங்கள் என்ன பொருத்தனையோடு நீங்கள் வந்து ஜெபிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பொருத்தனையும் ஜெபத்தை கேட்குறவர் யார்? கர்த்தர். நீங்கள் பொருத்தனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, நல்ல ரசம் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படி நல்ல நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பத்திரிக்கையில் ஒரு காரியத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது, அப்போது ஒரு திருமண காரியத்தை குறித்து அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதர் இருந்தார். அப்போது அவருக்காக திருமண காரியங்கள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பெற்றோர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்போது ஒரு நாள் அந்த மனிதர் தன்னுடைய குடும்பத்தில் திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவரோடு பேசினாராம், நீ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணால் ஒரு கண் தெரியாத பார்வை இழந்த ஒருத்தையே நீ திருமணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே, முதல்ல அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை குறித்து பேசிக்கொண்டே இருந்ததுனால அதை பேசிக்கொண்டே இருந்தாராம், நீ வந்து இப்படி தான் நீ திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இவங்களும் அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்துச்சு, இவங்க எதிர்பார்த்தபடியே ஒரு திருமணம், கண் தெரியாத பார்வை இழந்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கும்படியாக அந்த காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாம் ஒழுங்காகி அப்படியே அந்த திருமண காரியங்கள்லாம் நடக்குது.
திருமணம் முடிந்ததற்கு பிறகு இவரும் நல்ல ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன். அந்த கண் தெரியாதவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு சகோதரியாக இருந்ததுனால 2 பேரும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை அவங்க தொடங்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அறையில் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்களாம், ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பித்தாங்களாம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பிறவியில் இருந்தே கண் தெரியாத இருந்த அந்த மகளுக்கு அந்த நேரத்தில் கண் பார்வையில் ஒரு வெளிச்சம் வந்துச்சான். அல்லேலூயா! இதுதான் ஆண்டவருடைய அற்புதம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் திருமணத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்கள் மகளுக்கோ உங்கள் மகனுக்கோ இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்து எப்படி அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் முதலாவது ஒரு அற்புதம் நடந்தது போல் சில அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி வைக்க போகிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சில நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போது. சில குடும்பங்கள் நீங்கள் இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் இந்த திருமண காரியம் மாத்திரமல்ல, திருமணம் மங்கள காரியம் அப்படி இருந்தாலே நன்மைகள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரத்தில் கொடுக்க போகிறார். நீங்கள் செபிக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நன்மை தரப்போகிறார். அந்த 6 கற்சாடி வெறுமையாக தான் இருந்துச்சு. அந்த வெறுமையான கற்சாடியின் தண்ணீரால் நிரம்பினது. அப்போ நிரம்புகிறது ஒரு ஆசீர்வாதம். அந்த நிரம்பின கற்சாடியில் ருசியுள்ள திராட்சரசம் உண்டாச்சு. அந்த தண்ணீருக்கென்று எந்த ஒரு சுவையும் இல்லாமல் இருக்கலாம், சுவையில்லாதபடி கூட தான் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையை நம்ம எதை நோக்கி நம்ம இருக்கிறோம், இன்னும் நம்மளுக்கு நன்மை நடக்கலையே, இன்னும் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமே, இன்னும் நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி எந்த காரியத்துக்கு நீங்கள் அற்புதத்தை நீங்கள் நோக்கி செபித்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக நீங்கள் அற்புதத்தை நோக்கி தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து கொண்டிருந்தாலும் சரி, வெகு விரைவில் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை நீங்கள் செபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதனால் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சில நன்மைகள் இந்த நாளில் உங்கள் தலைகள் மீது வைக்கப்பட போகிறது. சில ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்கள் மீது வைக்கப்பட போகிறது. சில கிருபைகளை கர்த்தர் உங்கள் மீது வைக்கப்பட போகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை துதிங்க, எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு தேவ கரம், தேவ பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. சில நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள வருவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மக்களின் எதிர்காலங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாளில் பொறுப்பெடுக்க போகிறார். யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக விசேஷமா நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த ஜெபத்துக்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல காண பண்ண போகிறார். பிள்ளைகள் வாழ்ந்து செழித்து சுகமாக இருக்க பண்ண போகிறார். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, திருமண காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரே தகப்பனே, மணமகனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல மணமகனை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல மணமகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில கர்த்தர் நல்ல ஒரு மணமகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, பணம் இல்லையே, பொருள் இல்லையே, நாங்கள் எப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நடத்துவோம்னு சொல்லி ஏங்கி கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, ஜெபிக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற நல் துணையை ஏற்படுத்தி கர்த்தர் ஆண்டவரே அவர்களோடு இணைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது ஒரு அற்புதத்தை செய்து கானாவூர் கல்யாண வீட்டில் மகிமையை வெளிப்படுத்தினது போல இன்று வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் கர்த்தர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இன்று வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவீராக. இன்று வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய தயவை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பாடுவோம். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்க. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பாடுவோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் உடைய கல்வாரி சிலுவையில் வைக்கிறோம்.
மகிமையான நன்மைகளை செய்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் நினைக்கவும் இந்த மாலை ஜெபத்திலே வந்து கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.